அனைவருக்கும் வணக்கம். பேக்ரவுண்ட்ல எதனா சவுண்ட் வருதா? ஒன்றும் இல்லை, பின்னாடி ரோட்ல ஜேசிபி வச்சு நோண்டிட்டு இருக்கிறாங்க. திராவிட மாடலுடைய சரியாக தான் இருக்கட்டும், பார்த்துக்கலாம். என்ன அப்படின்னா, இப்போ அஜித்குமார் அவர்களுடைய அந்த கொலை சம்பந்தமாக உங்களுக்கு தெரியும். 2 நாள் பயங்கரமா தமிழ்நாடு அரசையும் காவல்துறையும் முதலமைச்சரையும் நோக்கியே அனைத்து விமர்சனங்களும் வந்துட்டு இருந்துச்சு. இந்த திராவிட மாடல் அரசை நிக்க வச்சு பொழக்கிறது, ஓட விட்டு வெளுக்கிறது, படுக்க போட்டு மிதிக்கிறது, குனிய வச்சு திங்குன்னு மிதிக்கிறதுன்னு சொல்லி இந்த திராவிட மாடலை மக்கள் எல்லா வகையிலுமே கேள்வி எழுப்பி கொண்டிருந்தார்கள். அதுக்கப்புறம் நிக்கிதான்னு ஒரு கேரக்டர் வருது. அதாவது அதுக்கு முன்னாடி அந்த பிரச்சனைக்கு ஆரம்ப புள்ளி அவங்க தான். ஆனா ஊடகங்கள் மிக பெரிதாக அந்த நிக்கிதா அப்படின்ற நபரை பற்றி பேசப்படுது. சரி, கரெக்ட் தான். எல்லாருமே பேசினாங்க. அவங்களுடைய பின்புலம் என்ன, எப்படி அவர்களால் இவ்வளவு பெரிய விஷயத்தை ஒரே ஒரு போன் கால் மூலமா அவங்களால செய்ய முடிஞ்சுச்சா அப்படின்ற விவாதங்கள்லாம் போயிட்டு இருந்துச்சு. சரி, மக்கள் தான் கேட்கறாங்க அல்லது எதிர்கட்சி சம்பந்தப்பட்டவங்க தான் இதை பத்தி பேசுறாங்க அப்படின்னா, திமுக ஆதரவு ஊடகங்களும் உடன்பிறப்புகளும் அவங்களுக்கு கூட சேர்ந்துக்கிட்டு நிக்கிதா அவர்களை போட்டு பயங்கரமா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த அம்மா யார் தெரியுமா, இந்த பெண் யார் தெரியுமா, அப்படி இப்படின்ட்டு ஆளாளுக்கு அவங்க வீடியோக்கள் போட ஆரம்பிச்சாங்க. நமக்கு இல்லையே, ஏதோ தப்பா இருக்கே, இவங்க இதை பண்ண மாட்டாங்களே, என்னவா இருக்கும், இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்கணுமே, ஏன் மக்களுடைய மொத்த போக்கஸையும் கொண்டு போய் நிக்கிதா அவங்கதான் இந்த மொத்த பிரச்சனைக்கும் அவங்கதான் வில்லன் அப்படின்ற மாதிரி கொண்டு போறாங்களே, இதுக்கு பின்னாடி என்ன இருக்குதுன்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. யோசிச்சுட்டே இருக்கும்போது அதுக்கான பதில் கிடைத்து விட்டது. என்னன்னா, அண்டா. நம்முடைய அண்ணன் செந்தில்வேல் அவர்கள் அவர் தன்னை அண்டாவாக, நம்மெல்லாம் அண்ணன் அப்படின்னு சொல்லி வச்சிருந்த ஒரு காலத்துல இப்ப அவர் தன்னை அண்டாவாக பதவி உயர்வு செய்து கொண்டார். ப்ரொமோட் பண்ணிக்கிட்டாரு. அதனால அவரு அண்டா அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாமே. அவரு ஒரு போஸ்ட் போட்டிருக்காருங்க. என்னன்னு தெரியுமா போட்டிருக்காரு? அதாவது இந்த நிக்கிதான்றவங்க யார் தெரியுமா, யார் தெரியுமா, அதாவது நிகிதா பாஜகவுடன் நெருங்கிய தொடர்பில் இருப்பவர் என்று ஆதாரங்களுடன் செய்திகள் வெளிவர தொடங்கி விட்டன. ஆதாரம் கண்டுபிடிச்சு விட்டேன், மக்களே ஓடியாங்க, ஆதாரம் கண்டுபிடிச்சு விட்டேன். இனி நடுநிலையாளர்கள் அஜித்குமார் படுகொலை பற்றி பேசுவதை வேகமாக நிறுத்திடுவாங்க பாருங்க, அப்படி ஒரு ஆதாரம் என் கையில சிக்கி இருக்குது அப்படின்ட்டு போட்டாருங்க. பயங்கர மூத்த பத்திரிகையாளராச்சே. என்னப்பா அது ஆதாரம் அப்படின்னா, இங்க பாருங்க, இந்த பக்கம் நிகிதா அவர்கள் இருக்காங்க, கையில ஒரு நாய்க்குட்டி கூலிங் கிளாஸ் போட்ட மாதிரி இருக்குது. இந்த நிக்கிதா தான். இதுக்கு வலது பக்கங்கிற போட்டோவை பாருங்க, அண்ணாமலை இருக்காப்ல, அண்ணாமலை பக்கத்துல நிக்கிறாங்க பாருங்க, அந்த நிக்கிதா. இவங்க தாங்க அந்த நிக்கிதா. அண்ணாமலை அவர்களுக்கு மிகவும் நெருக்கமான, அதுவும் பார்த்தீங்கன்னா அவருடைய கையை குலுக்குவது போன்ற ஒரு புகைப்படம் இருக்குது. அதை நான் சிவப்பு கலரில் வட்டமிட்டு காட்டியிருக்கிறேன். ஏன்னா நான் கண்டுபிடிச்சிருக்கிறேன், ஒரு ஆதாரத்தை வெளியிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அண்டா போட்டிருக்குதுங்க. ஆதாரம் தான், நான் கண்டுபிடிச்ச ஆதாரம். இதை வேகமா எல்லாரும் போடுங்கன்னு சொல்லி கலைஞர் செய்திகளுக்கு அனுப்பியிருக்காரு. அவங்க எடுத்து போட்டாங்க, சன் நியூஸுக்கு போட்டிருக்காரு. அங்கங்க அனுப்பி எல்லாரும் அவங்க எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதிதீவிர பாஜக ஆதரவாளர் என்பது அன்பலம், அண்ணாமலை அவர்களுடைய நிழல் என்பது அம்பலம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த கொலை நேரம் அண்ணாமலை அவர்களை நோக்கி போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நரேட்டிவை கிரியேட் பண்ண ஆரம்பிச்சு பரப்பிட்டு இருக்கிறாங்க. இந்த மீடியாக்களும் அடடா அண்டாவே சொல்லிட்டாப்லையா, போடுறான்னு சொல்லி போட்டு விட்டு இந்த கேஸையே மொத்தமா அண்ணாமலை பக்கமா திருப்பிடலாம் அப்படின்னு போட்டாங்க. பாக்குறோம் அந்த போட்டோவை, நம்மளும் கம்பேர் பண்ணி பாக்குறோம். எப்படி பார்த்தாலும் இவங்க 2 பேரும் ஒரே ஆளா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையே. ஏதோ அந்த முக சாயல் அப்படிங்கிறது ஒருத்தருக்கு வட்டமான முகம் இருக்கும், நீள்வட்டமான முகம் இருக்கும், இப்படி முக அமைப்புகள் இருக்கும் இல்லையா. அந்த அமைப்புல வேணா அந்த சாயல் அப்படி இருந்தாலுமே இவங்களுக்கு அவங்களுக்கும் வயது வித்தியாசத்துல இருந்து எல்லாமே நிறைய வித்தியாசம் இருக்குது. இது என்னன்னு இந்த அண்டா எங்கிருந்து எடுத்துன்னு வந்திருப்பாரு, இந்த சந்தானம் காமெடியில எனக்கு குப்பையில நிறைய மாத்திரை கிடைச்சிக்குது, வா உனக்கு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி எங்கிருந்து இதெல்லாம் இந்த போஸ்ட் எல்லாம் எடுத்துன்னு வந்திருக்காப்லையே அப்படின்ட்டு நம்ம யோசிச்சுட்டு இருக்கும்போது வந்துவிட்டது செய்தி. அதுக்கப்புறம் நம்ம விசாரிச்சு பார்க்கும்போது அண்ணாமலை அவர்களோட அந்த புகைப்படத்தில் இருப்பவர் யார் என்றால் பாஜகவின் திருவள்ளூர் மாவட்ட செயலாளர் திருமதி ராஜினி. அவங்க ஜூன்ல அந்த ஏதோ ஒரு யாத்திரையிலயோ ஏதோ ஒரு நிகழ்ச்சியிலயோ அண்ணாமலை அவர்களை சந்திக்கும் போது அவங்களோட எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை அவங்க பதிவிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் இந்த நிக்கிதாவுக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனா இதை ஒரு செய்தியாக்கி மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வரைக்கும் பரவ விட்டு அதை பல உடன்பிறப்புகள் இன்னைக்கு வாட்ஸ்அப் குரூப்கள் எல்லாம் பாருங்கன்னு சொல்லி பரப்பிட்டு இருக்கிறாங்க. அவங்க இப்ப என்ன நடந்திருக்குது அப்படின்னா, அதனுடைய அடுத்த கட்டமாக அந்த ராஜினி அவர்கள் இதை சும்மா விட மாட்டேன், இதை நான் சட்ட ரீதியா இதை நான் அணுகிறேன் அப்படின்னு சொல்லி போய் பேட்டி கொடுத்ததோடு மட்டுமில்லாமல் புகாரும் கொடுத்திருக்கிறார்கள். யாருக்கு? உயர் திரு காவல் ஆய்வாளர் அவர்கள், பொன்னேரி காவல் நிலையம். அதாவது அதுல என்ன சொல்றாங்கன்னா, மேற்படி நான் இந்த முகவரியில வசிச்சு வருகிறேன், இப்படிதான் நான் பாஜகவுல நிர்வாகியாக இருக்கிறேன், எனக்கும் அந்த புகைப்படத்தில் இருக்கக்கூடிய நிக்கிதாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, ஆனா என்னுடைய புகைப்படத்தை எடுத்து நான் தான் அந்த நிக்கிதா அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்களோட தான் நெருக்கம் அப்படின்னு சொல்லி
அண்ணாமலை அவர்களையும் கொச்சைப்படுத்துவதோடு என்னுடைய புகைப்படத்தையும் தவறாக பயன்படுத்திய காரணத்தினால் இந்த செந்தில்வேல் என்கிற நபர் மீதும் இந்த இந்த செய்தியை செந்தில்வேல் சொன்ன செய்தியை நம்பி பரப்பிய இந்த ஊடகங்கள் மீதும் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க போயிட்டு இன்னைக்கு காவல் நிலையத்துல புகாரும் கொடுத்திருக்கிறாங்க. அண்டா அவர்களுடைய அந்த புலனாய்வுக்கு கிடைத்த பரிசு என்னன்னா கம்ப்ளைண்ட், வழக்கு. இப்படி ஒரு தரங்கட்ட புலனாய்வை செய்து அசிங்கப்பட்ட அண்டா அவர்கள் கைது செய்யப்படுவாரா அப்படின்னு ஒரு கேள்வி. திராவிட மாடல் ஆட்சியில அண்டா மேல கை வைக்க முடியுமா? வைக்க மாட்டாங்க. ஆனா அசிங்கப்படுத்தி புட்டியப்பா, இப்படி நீ ஒரு செய்தியை கண்டுபிடிச்சு அது எங்களையெல்லாம் போட வச்சு எங்க மானத்தையும் சேர்த்து வாங்கிட்டு இல்லைன்னு சொல்லி ஒரு அண்டாவுக்குள்ள தூக்கி போட்டு மூடியை போட்டு வேணா மூடுவாங்களே தவிர கைதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அதுதான் நிலவரம். இல்ல இவங்களுக்கு இந்த முக அமைப்புகளை பார்த்து இதுவும் லேசா ஜாட ஒத்து போனாலே அது அவங்கதான் அப்படின்னு முடிவு பண்ணிடுறதா? அது புரிஞ்சுக்க முடியுது. இவங்க யாரு, எந்த குரூப் இவங்க? அதாவது கருணாநிதி அவர்களுக்கு சிலை வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு லொல்லு சபா மனோகருக்கு சிலை வச்சவங்க தான் இவங்க. ஆமா, அந்த டைம்ல அது பயங்கரமா வைரல் ஆச்சு. அதாவது மனோகர் அவர்களே சொல்ற மாதிரி, எனக்கு எவ்வளவோ ரசிகர்கள் இருக்கிறாங்க, ஆனா ஐயா ஸ்டாலின் அவர்கள் எனக்கு இவ்வளவு பெரிய ரசிகரா இருந்து எனக்கு செலவு வைப்பாரு அப்படின்னு நான் நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு சொல்லி அவர் சொல்ற மாதிரி. அப்ப செந்தில்வேல் அவர்களுடைய புலனாய்வு படி இந்த புகைப்படத்தில் அண்ணாமலை அவர்களோடு இருப்பவர் தான் நிகிதா என்றால் இந்த புகைப்படத்தில் இருப்பவர் தான் கருணாநிதி. ஒத்துக்குவீங்களா? நான் உடன்பிறப்புகள் கிட்ட தான் சொல்லுவேன், இந்த மாதிரியான ஆட்கள் போடுற செய்தியை நம்பி பரப்பி நீங்க அசிங்கப்படாதீங்க. பாருங்க, இவர் கண்ணுக்கு வந்து இந்த அண்ணாமலை அவர்களோட பக்கத்தில் இருக்கக்கூடிய ராஜினி அவர்கள் தான் நிகிதா அப்படின்னு தெரிஞ்சிருக்குது. இப்ப இவரைத்தான் உங்ககிட்ட நிக்கிதான்னு சொல்லி இந்த நபர் காட்டுறாரு அப்படின்னா நாளைக்கு இவரை கொண்டு வந்து இவரு தான் கருணாநிதி அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட காட்டிடுவாரு, நம்ப சொல்லுவாரு, நீங்க நம்பி தொலைச்சிருவீங்க, பாத்துக்கங்க. ஆமா. அப்புறம் பாருங்க, இந்த நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும்போது டம்மியா சில பேர்லாம் வந்து வேஷம் போட்டுக்கிட்டு முன்னாடி இருந்த தலைவர்கள் மாதிரி எல்லாம் வருவாங்க இல்லையா? இவரு தான் கருணாநிதி பாத்துக்க, இவரு தான் ஸ்டாலின் அங்க நிக்கிறாரு பாரு, நடுவில் நிக்கிறாரு பாரு, அறிஞர் அண்ணா உயிரோட வந்துட்டாருப்பா அப்படிங்கிற மாதிரி அதையும் நம்ம சொல்லுவாங்க. உடன்பிறப்புகள் அதையும் நம்பிட்டு இருக்க வேண்டியதுதான். இப்படியான வேலைகள்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்குதுங்க. இதுல இந்த திமுகவுடைய ஆதரவு ஊடகங்கள் இவங்கெல்லாம் மத்தவங்க பேசுறது வேற, இவங்க ஏன் நிகிதா அவர்களை வந்து பயங்கரமா தொடர்ச்சியாக ஒரு டாபிக்கா மாத்திட்டு இருக்கிறாங்க நக்கீரன் முதற்கொண்டு அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கும்போது அதுக்கான விடை இப்பதான் புரியுது. இதை எப்படியாச்சும் கொண்டு போயிட்டு பாஜகவோட அதிமுகவோட முடிச்சு போட்டு இவங்க தான் இந்த கொலைக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நரேட்டிவை கொண்டு போகணும், அதாவது இதுக்கும் திமுகவுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி மாத்தணும் அப்படின்றதுக்கான வேலை பாக்குறாங்க. இதுக்கு ஒரு நீண்ட ரைட் அப்புங்க. யாரு? டாக்டர் சர்மிளா அவர்கள் அவங்க எழுதியிருந்தாங்க பாருங்க. அதாவது நிகிதா மதுரை மாவட்டம் திருமங்கலத்தை சார்ந்தவராம், முன்னாள் துணை முதலமைச்சர் தனக்கு நெருக்கம் என்று சொல்லி பல பேரிடம் பணம் மோசடி செய்திருக்கிறாராம். IAS அதிகாரி, காவல்துறை அதிகாரி என பலரிடம் இவருக்கு நெருக்கம் இருந்திருக்குது. இந்த நெருக்கத்தை பயன்படுத்திய சிவகங்கை மாவட்ட DSP மூலம் FIR கூட போடாமல் தனிப்படை அமைத்து விசாரணை நடத்தும் அளவுக்கு செல்வாக்கு மிக்கவராக இருக்கிறார். இந்த மொத்த டீமுக்கும் இந்த மொத்த போலீஸுக்கும் நான் தான்ப்பா தலைமைன்னு சொல்லி அங்க ஒருத்தர் பாவம் பொட்டாட்டம் பூவாட்டம் அழகா பாவம் பொம்மையாட்டம் உட்காந்துக்கிறாரு, அவர் இந்த சீனுக்குள்ளேயே கொண்டு வரலையா? இவங்களே ஒரு அரசாங்கத்தை நடத்திட்டு இருக்கிறாங்க நிகிதா அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. காவல்துறைக்குள் பல கருப்பாடுகள் சங்கி ஸ்லீப்பர் செல்லுகளாக செயல்படுகிறார்கள் என்று பலமுறை விமர்சனம் செய்திருக்கிறார்கள். சமீப காலமாக சங்கிகளின் டார்கெட் மதுரையை தொடர்ந்து மதுரையை மையமாக வைத்து காய் நகர்த்துகிறது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது என்ன அர்த்தம்? இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு டிராமா அப்படின்னு அர்த்தம். சங்கிங்க தாங்க இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கிறாங்க, இதுக்கும் திராவிட மாடலுக்கும் சம்பந்தம் இல்லைங்க, சாரி கேட்டதோட சரிங்க அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஏங்க சரி, நீங்க உங்க லாஜிக் படியே வரலாம். சரி, அவங்க வந்து நிகிதா அவர்கள் தான் ஒரு தனி அரசாங்கமே மதுரையில நடத்திட்டு இருக்கிறாங்க, அதுக்கு பின்புலத்துல பாஜக இருக்குது, முழுக்க முழுக்க பாஜக ஸ்லீப்பர் செல்லுகள் தான் காவல்துறைகள் இருக்கிறாங்க. சரி, அத்தனை செல்லு இருக்குது இல்ல, இத்தனை செல்லையும் 4 வருஷமா ரிமூவ் பண்ணாம என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? செல்லு பேட்டரி மாத்தி போடுறது, வேற செல்லா போடுறது. திராவிட மாடல் நாயகர் ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கருணாநிதி, மோடிக்கும் பயப்பட மாட்டோம், ஈடிக்கும் பயப்பட மாட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க வந்து 2021 வந்த புதுசுல ஏதோ ஒரு சம்பவம் நடந்துருச்சுன்னா நிறைய கருப்பாடுகள் இருக்கிறார்கள், களைய வேண்டி இருக்கிறது அப்படின்லாம் சொல்லி ஒரு உருட்டலாம். ஏங்க ஆட்சியே முடிய போகுதுங்க இன்னொரு கொஞ்ச நாள்ல. இப்பயும் ஃபுல்லா என்ன பண்றதுங்க, முதலமைச்சர் நல்ல மனுஷன் தான், அவரு நல்ல அருமையான முதலமைச்சர் தான், ஆனா பூரா இருக்கிறவங்க பூரா கருப்பாடுகளா இருக்கிறாங்க அப்படின்ட்டு அந்த கருப்பாடுகளை வந்து அடையாளம் கண்டுபிடிக்க தெரியாத அல்லது நீக்க தெரியாத மாத்த தெரியாத முதலமைச்சரை என்னவென்று சொல்வது? இப்ப இவங்க வாயால நான் பெரிதும் மதிக்கிற மிகப்பெரிய ஆளுமையாக பார்க்கிற ஐயா ஸ்டாலின் அவர்களை ஆளுமையற்ற, தன்னுடைய துறைக்குள் கீழ் என்ன நடக்கிறது என்று கூட தெரியாத ஒரு 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 ஒண்ணுமே இல்லாத திறனற்ற ஒரு முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி அவருக்கு சப்போர்ட் பண்றன்ற பேர்ல அவரை அசிங்கப்படுத்திட்டு இருக்கிறீங்களே,
உங்களுக்கெல்லாம் மனசாட்சி இருக்குதா அப்படின்னு தாங்க இந்த நேரத்துல கேட்க தோணுது. ஒட்டுமொத்தத்துல அப்படியே ஃபேக் நியூஸ பரப்பி விடுறதுல இந்த நேரத்துல வந்து வெறி கொண்டு திமுகவுடைய அந்த ஈகோ சிஸ்டம் இறங்கி இருக்குது. எப்படியாச்சும் இத வேற பக்கம் ரூட்ட மாத்தி விட்டுறலாம் அப்படின்ட்டு. ஆனா மக்களுக்கு மிக தெளிவாக தெரியும். இதுக்கு யார் பொறுப்பு? பண்ணது காவல்துறை. காவல்துறையுடைய மினிஸ்டர் யாரு? காவல்துறையுடைய தலைமை பொறுப்பு யாரு? ஐயா ஸ்டாலின் அவர்கள். பதில் சொல்ல வேண்டியது யாரு? நடவடிக்கை எடுக்க வேண்டியது யாரு? இதுதான் கேள்வி. இந்த கேள்விக்கான நேரடி பதில் தான் இருக்கணுமே தவிர, அங்க போய், இங்க போய் சுத்தி வளைச்சு அதுல விட்டு, இதுல விட்டு அதுக்கப்புறமா இப்படி கொண்டு வரக்கூடாது. டைரக்ட் ஆன்சர். இதுதான் மேட்ரு. பதில் சொல்லுவீர்கள் என்று காத்திருக்கிறோம். அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி.